வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுர்தசோத்தர சததம சர்க்கமானது 114. மந்தோதரி விலாபகா. அரக்கன் ராமனுடைய பிரதான பாரியாளாக மனைவியாக இருக்கக்கூடிய மண்டோதரியானவள் போர்க்களத்தில் தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவனாகப்பட்ட ராவணன் பிரேத உடலை பார்த்து புலம்பினாலாம். 40வது ஸ்லோகத்திலிருந்து 77வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवैकदस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्घनेभ्यः. श्री सीताक्षवरशत्रुघ्नानुमसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं யுத்தகாண்டத்தில் சதுர்தசோத்தர சததம சர்க்கமானது 114. மந்தோதரி விலாபகா. அரக்கன் ராமனுடைய பிரதான பாரியாள் மனைவியாகப்பட்ட மண்டோதரி யுத்தகலத்திற்கு வந்து தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவனாகப்பட்ட ராமனுடைய பிரேத உடல் பூத உடலை பார்த்து புலம்பினாலாம். 40வது ஸ்லோகம். திருப்தாரீர் மர்தனா சூரா பிரக்யாத பலபௌருஷா அகுதசித்பயாநாதா மத்யோசீன் மதித்ருடாः தேஷ வேமம் பிரபாவானாம் யுஷ்மாகம் ராட்சசஸ்ரபः கதம் பயம் அசம்புத்தம் மானுஷாதிதம் ஆகதம். இப்போ ராவணனுடைய அந்த பிரேத உடலை பார்த்து மண்டோதரியானவள் புலம்புறா, என்னை பாதுகாத்துக்கு இனிமேல் பற்றி யார் தான் வந்து பரிபாலிப்பார்கள்? தான்ற அகம்பாவம் கொண்ட சுரு கொண்ட பகைவர்களையும் பிழிந்து எடுப்பவர்களையும் அவருடைய ஆற்றலும் ஆண்மையும் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் யாரும் இங்கே வந்து படையெடுத்து வரமாட்டான். ஏன்னா நீ தான் வந்து அழிந்து போயிட்டு, அதனால் யாரும் படையெடுத்து வரமாட்டா. நம்மள்கிட்ட இருக்கிற அரக்கர்கள்லாம் ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடியவா. அதுவும் பீஷணன் இருக்கார் அப்படின்றாலும் எல்லாரும் சூரர்கள். நமது அரக்கர்கள் வந்து யாரையும் பார்த்து அஞ்சவே மாட்டா அப்படின்ற உறுதியான நம்பிக்கை வந்து எனக்கு இருந்தது. என்னுடைய பர்த்தாவே, கணவரே,
அரக்கரை, இவ்வளவு எல்லையில்லாத பெருமைகள் உடைய உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பேர் ஆபத்தானது ஒரு சாதாரண மனிதனிடம் இருந்து எப்படி உங்களுக்கு வந்து ஏற்பட்டது அப்படின்னு புலம்பினாலாம். நித்தேந்திர நீல நீலம் தூ பிராம் சுசை லோபம் மகது கேயுராங்கத வைடூரியம் உக்தாமஸ் ரகுஜ்வலம் காந்தம் விகாரேஷ்வதிகம் தீப்தம் சங்கிராம பூமிஷு பாத்யா தரணபாபீர் யத்வித்யுத் திரிவ தோயதः ததேவாத்ய சரீரம் தே தீக்ஷ்ணை நைகை சரைசிதம் புனர்துர்லப சம்ஸ்பர்சம் பரிஷ்வக்தும் ந சக்கியதே. இப்போ சொல்கிறேன் மண்டோதரி, நீங்கள் வந்து பளவளக்கக்கூடிய இந்திர நீலமணி போன்ற பிரம்மாண்டமான ஷியாம நிறம் கொண்டவர், உயர்ந்து நிற்கக்கூடிய மலையாக இருக்கக்கூடிய இமயமலை, அதுக்கு ஒப்பான கம்பீரமான உங்களுடைய உடல் அமைப்பு, மிகச்சிறந்த செய்யூரமானது உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது முகத்தில் வந்து ஸ்டேஜஸ், உங்களுடைய தோல்வளைகளில் வைடூரியம் முத்து போன்ற மாலைகள், மலர் மாலைகள் அணிந்து ரொம்பவும் எடுப்பான தோற்றத்தில் நீங்கள் எப்பயுமே இருப்பீர்கள். உல்லாச கேளிக்கைகள் போது விளங்கக்கூடிய மேகம் போல உங்களோட அணிகலன்களில் மின்மினுக்கக்கூடிய ஒளிகளோட விளங்கக்கூடிய உங்களுடைய சரீரம் இல்லையா? அட, உங்களை இனிமேல் தொடவே முடியாத நிலையானது ஏற்பட்டு விட்டதே அப்படின்றத வந்து நான் வந்து உணர்ந்ததும், இப்போது உங்களுடைய உடல் ராமன் என்னும் ஒரு மனிதனால், சாதாரண மனிதனால் ஏவிவிடப்பட்ட அம்புகளால் பானங்களால் துளைக்கப்பட்டு உங்களை நான் வந்து இப்போ வந்து கட்டி தழுவிக்கொள்ளக்கூட முடியாத ஒரு நிலையானது இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு புலம்பினாலாம். சுவாவித சலலேர் யத்வர் பிராணேர் லக்னேர் நிரந்தரம் ஸ்வர்பிதேர் மர்மசு பிருசம் சஞ்சின்னஸ் நாயுபந்தனம் க்ஷிதோ நிபதிதம் ராஜஸ்யாவம் ருதிர சஸ்யவி வஜ்ர பிரகார விகதோ விகீர்ண இவ பர்வதா. இப்போ சொல்கிறா மண்டோதரி, என்னுடைய பர்த்தாவே உங்களை இந்த நிலைமையில் பார்க்கறதுக்கு மன்னரே எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு முள்ளமன்றியானது இருக்குது. அந்த முள்ளமன்றியினுடைய உடலில் வந்து என்ன இருக்கும்? முள் இருக்கும். அந்த முட்கள் வந்து அந்த முள்ளமன்றியில் வந்து குத்தி இருப்பதை போல கொஞ்சம் கூட இடம் விடாமல் உங்களோட உடலில் வந்து இந்த பானங்களானது தைத்து நிற்கின்றது. உங்களுடைய உடல் மட்டும்தானா? சிரசு முதல், அதாவது கழுத்து கீழே பாதம் வரைக்கும் அனைத்து இடங்களிலுமே புகுந்த அந்த பானங்கள்னால உங்களுடைய நரம்பு மண்டலமானது கிழிக்கப்பட்டு உயிரானது அடங்கி தரையில் நீங்கள் கிடக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? கருத்த மலை போன்ற உங்களது உடலில்
ரத்தமானது சிவப்பாக இருக்கும், குருதியானது எல்லாருக்குமே சிவப்பு தான். அந்த செங்குருதியினுடைய வெள்ளமானது ஓடின்றிருக்கே. இந்த நிலையில் உங்களை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? வஜ்ராயுதத்தினால சிதறடிக்கப்பட்ட ஒரு மலையானது எப்படி இருக்குமோ அந்த மலை போல உங்களை பார்ப்பதற்கு எனக்கு இப்போ தோன்றது அப்படின்னு நாளாம் மண்டோதரி. ஹா ஸ்வப்ன சத்தியமே வேதம் त्वं रामेण गतं हतः त्वं मृत्योरवे मृत्यु स्यागतं मृत्यु वसं गतः त्रैलोक्य वसुभोक्तारं त्रैलोक्योत् वेगतं महत् जेतारं लोकबालानां क्षेब्दारं शङ्करस्य सा. இப்போ புலம்புறா மண்டோதரி சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, இது என்ன கனவா? இல்லை இல்லை, உண்மையாகவே நடந்தது தான். ஏன்னா நீங்கள் காலனுக்கே காலன் போன்றவர் இல்லையா, யமனுக்கே யமனாக இருக்கக்கூடியது. ஏன்னா அவர்த்தேன் தானே எல்லாத்தையும் பரிசுன்னு வந்துட்டு. இப்போ வெறும் சாதாரண ஒரு மனிதன் ராமனால எப்படி நீங்க கொல்லப்பட்டீர்கள்? நீங்க எந்த விதத்துல யமதர்மராஜன் காலனுக்கு நீங்க வசப்பட்டீர்கள்? நீங்க 3 உலகங்களின் செல்வ செழிப்பையுமே அனுபவித்தவர். 3 உலகங்களுக்கும் யாருமே எதிர்பார்க்காத முடிகிற அளவில் பேர் அச்சத்தை உண்டாக்கக்கூடியவர் நீங்கள் உண்டாக்கியவர் இல்லையா? 8 திசை காவலர்களையும் வெற்றி கொண்டவர். அதாவது அட்டதிக்பாலர்கள். யாரு? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். அத்தனை பேரையும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொண்டீங்க. அவள் எல்லாரையும் வெற்றி பெற்று வச்சுட்டீங்க நீங்கள் இல்லையா? கைலாச மலையை அசைச்சு பரமேஸ்வரரையே நீங்கள் எதிர்த்தவர். சாட்சாசி பரமேஸ்வரரே எதிர்த்தவர் இல்லையா? ஆனால் இப்போ மாண்டு கிடைக்கிறீங்களே அப்படின்னாலாம். திருப்தானாம் நீகிர ஹீதாராம் ஆவிஷ்கிருத பராக்கிரமம் லோகக்ஷோபயிதாரம் ச நாதே பூத விராவினம். அதாவது தான் வசதி, என்னை விட வசதி யாருமே கிடையாது, நான் எல்லாத்துலேயும் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அந்த இருமாப்போடு இருக்கக்கூடிய அனைவரையுமே நீங்கள் வெற்றி கொண்டு வர இல்லையா? அவர்களை எல்லாம் அடக்கியவர் இல்லையா? உங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி இந்த உலகத்தையே 14 லோகத்தையே நீங்கள் கலக்கியவர் இல்லையா? ரொம்பவும் கடூரமான சப்தங்களால் எல்லா பிராணிகளையும் நீங்கள் நடுநடுங்க வைத்தவர் இல்லையா அப்படின்னாலாம் மண்டோதரி. ஓஜசா திருப்த வாக்கியானா வக்திராம் ரிபுசன்னிதௌ சயூத பிருத்திய வர்கானாம் கோத்தாரம் பீம விக்ரமம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் கிட்டக்க எல்லை காண முடியாத இருக்கக்கூடிய அந்த வீரத்தினுடைய திமிருனால உங்களுக்கு எதிரியிலேயே நான் தான் வசதி, எனக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் அவளோட
சம்பாஷணை பண்ணிருக்கணும். சம்பாஷணைனாக்கா உரையாடி இருக்கீர்கள் இல்லையா? போரில் பார்த்தேன்னா ரொம்பவும் பயங்கரமாக செயலாற்றக்கூடிய தனது போர் வீரர்களையும் பணியாளர்களையும் நீங்கள் ரொம்பவும் பிரமாதமாக பரிபாலித்து தானே வந்திருந்தேள். இப்போ யார் பரிபாலிப்பா அப்படின்னு நான் மண்டோதரி. ஹந்தாராம் தானவேந்திரனாம் யக்ஷாணாம் சகசிரதா நிவாதக வசானாம் சங்கிரஹீதாரம் ஈஸ்வரம் நைக யஜ்ஞ விலோக்தாரம் திராதாரம் ஸ்வஜனஸ்ய சா தர்மவ்ய வஸ்தோ பேத்தாரம் மாயா ஸ்ரஷ்டார் அமாஹவே. நீங்கள் போர் யுத்தத்தில் என்ன பண்ணினீர்கள்? ஆயிரக்கணக்கான அசுர தலைவர்களையும் யக்ஷர்களையும் கொன்று போட்டேடா இல்லையா? அழிக்கவே முடியாத நிவாதகவசர்கள் அப்படின்ற அசுரர்களோடு நீங்கள் நட்பு வைத்து கொண்டீர்களா இல்லையா? எல்லோருக்கும் பெரும் தலைவராகத்தானே நீங்கள் இருந்தீங்க. அதாவது எண்ணீர் அடங்காத, கணக்கே பண்ண முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் யாகங்கள்லாம் ஏகப்பட்டதா நடத்தி இருக்கீங்க. அதே சமயம் முனிவர்கள்லாம் யாகம் செஞ்சிருந்தா காட்டில் அந்த முனிவருடைய யாகத்தெல்லாம் எவ்வளவு தூரம் நீங்கள் அழித்தீர்கள். தன்னை உங்களை யாராவது உங்ககிட்ட நான் உங்கள்கிட்ட அடைக்கலமானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அவளை காப்பாற்றக்கூடியவன். அறநெறிய வரம்பை தகர்த்து எரிஞ்சவர் நீங்கள். தர்மம், நியாயம், நீதி, நேர்மை அதெல்லாம் நீங்கள் தகர்த்து எரிஞ்சவர் அறநெறிய. போர் செய்யும் போதே பலவிதமான மாயைகளை உண்டாக்கி எதிரிகளுக்கு நீங்கள் அச்சத்தை கொடுத்து எதிரியை கொன்று போடக்கூடியவர் அப்படின்னாலாம். தேவா சுரன் ரிகன் யானாம் ஆஹார்த்தாரம் ததஸ்ததா சத்ருஸ்திரீ சோக தாத்தாரம் நேதாரம் ஸ்வஜனஸ்யசா. அப்போ நீங்கள் யுத்தத்தில் என்ன பண்ண? அந்த சமயத்தில் தேவ அசுரர்கள், மானுட தேவகன்னிகைகள், அசுர கன்னிகைகள், மானிட கன்னிகைகள் இவர்களை எல்லாம் நீங்கள் கவர்ந்து கொண்டு வந்தீங்க இல்லையா? எதிரிகளுடைய மனைவிக்கு, அதாவது பாரியாளுக்கு நீங்கள் ரொம்பவும் சோகத்தை கொடுத்துருக்கீர்கள் இல்லையா? உங்களுடைய இனத்தை சார்ந்த அவர்களுக்கு நீங்கள் பெரும் தலைவராக இருந்தீங்க இல்லையா? அப்படின்னு நான் மண்டோதரி. லங்கா தீபஸ்ய கோப்தாரம் கர்த்தாரம் பீமகர்மணாம் அஸ்மாக்கம் காமபோகானாம் தாத்தாரம் ரஜினாம் வரம். இந்த இலங்கை அப்படின்ற இந்த மாபெரும் பட்டணத்தை, தீவை நீங்கள் ரொம்பவும் கட்டி காத்தவர் இல்லையா? யாருமே செய்ய முடியாத கொடிய செயல்களை எல்லாம் நீங்கள் செய்தவர் இல்லையா? அந்தப்புற பெண்டீர்கள் அவர்களுக்கு திருப்தியை ஏற்படும் வகையில் அவர்களோடு பிரமாதமாக இணைந்து அவர்களுக்கு புலனூர்ச்சியை அளித்தவர் இல்லையா?
நீங்கள் வந்து தேர் ஓட்டுறாலும் சாரதி, அந்த சாரதியிலேயே அந்த வீரர்கள்லேயே ரொம்ப ரொம்ப சிறந்தவர் இல்லையா நீங்கள் அப்படின்னு மண்டோதரி புலம்பினாலாம் ராவணனுடைய பிரேத உடலை பார்த்து. ஏவம் பிரபாவம் பர்த்தாரம் திருஷ்டுவா ராமேண பாதிதம் ஸ்திராஸ்மியா தேகமிமம் தாரயாமி ஹதப்பிரியா. இந்த மாதிரி எண்ணில் அடங்காத, கணக்கே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சிறப்புகளை பெற்ற தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவரை பார்த்து சொல்றா மண்டோதரி, இந்த ராமனால வீழ்த்தப்பட்டு நீங்கள் இந்த வெறும் தரையில் கிடப்பதை என்னுடைய கண்ணால் பார்த்த பிறகும் என்னுடைய அன்புக்கு உரியவரை நாம் பறிகொடுத்த பின்னாலும் உயிருடன் கூடிய இந்த உடலை தாங்கிக் கொண்டு நிலை குலியாமல் நான் வந்து இருந்து கொண்டிருக்கின்றேனே, இத்தனை நேரம் என்னோட உயிர் வந்து போயிருக்க கூடாதா? என்னுடைய மனம் கற்பாறை போல இருக்கின்றது அப்படின்றதுக்கு வேறு என்ன சான்று வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். என் மனசு உண்மையாகவே உங்கள் மேலே வந்து லைட் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக போயிருக்கணும். என் மனசு வந்து ஒரு மலையில் இருக்கிற கல்பாறை போல இருக்குது, அதனால தான் என் உயிரானது போல அப்படின்னாலாம் மண்டோதரி. சயனேஷு மகாரிகேஷு சயித்வா ராட்சசேஸ்வரா ஏகஸ்மாத் பிரசுப்தோசி தரண்யாம் ரேணுபாடலஹா. இப்போ மண்டோதரி ராமனுடைய பிரேதோடதை பார்த்து சொல்கிறா, நீங்கள் வந்து அரக்கர்களுக்கெல்லாம் தலைவர், வேந்தர் நீங்கள் தான். நீங்கள் வந்து ரொம்பவும் பிரமாதமாக மிகச்சிறந்த படுக்கைகளில், அதாவது ராமனோட அறையில் வந்து தங்கக்கட்டில் தான், வைடூரிய மெத்த, வைரத்திலேயே போர்வர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நவரத்னங்களில் தலகாணி அவனுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய படுக்கை இலப்படுத்த உறந்தீங்க உறங்கியவர். ஆனால் ஏனோ இந்த சமயத்தில் இப்பொழுது தரையில் வந்து உங்கள் உடம்பு முழுக்க செம்புழுதி பூசிக்கொண்டு தூங்கி கிடக்கின்றீர்களே, ஐயோ அப்படின்னாலாம் மண்டோதரி. யதாமே தனய சஸ்தோ லக்ஷ்மணேந்திர ஜித்யுதி ததாஸ்மிய விகதா தீவிரமத்யா त्वस्मिन् निपातिताः नाहं बन्धुजनैर्हीना हीनानाथेन तु त्वया विहीना कामभोगैश्च सोशिष्ये शाश्वती समाः. இப்போ சொல்கிறா மண்டோதரி, போரில் வந்து என்னுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் லக்ஷ்மணனால் கொல்லப்பட்ட போதே நான் வந்து என்னோட மனசளவில் அன்றைக்கே நான் இறந்து போயிட்டேன், அன்றைக்கே நான் வாங்கி போயிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் அந்த கொடுமையை வந்து மறுபடியும் நிஜமாகவே எனக்கு வந்து நடந்து விட்டது. நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் போரில் வந்து மடிந்து போனாலும் நான் வந்து அனாதையாகிவிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கருதி வருத்தப்படவே இல்லை. அவா போர்னு வந்தா அவா மாண்டு போகிறா அப்படின்னுட்டு நான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல.
நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்க போகிறதுன்னு நான் அப்போ நினச்சுட்டேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட தங்களை இழந்து எல்லா விதமான சுகபோகங்கள், அதாவது இன்பம் அனைத்தையும் இழந்துவிட்டு அதிக காலம், நீண்ட காலத்துக்கு நான் சோகத்தில் மூழ்கி இருக்க போகிறேனே, இந்த காலத்தை எப்படி நான் கழிப்பேன் அப்படின்னாலாம் மண்டோதரி. பிரபன்னோ தீர்க்கபத்வானம் ராஜன் நத்ய சுதுர்கமம் நயமாமபி துக்கார்த்தாம் ந ஜீவிஷ்யே त्वया विना कस्मात् त्वं मां विहायेह कृपणां गन्तुमिच्छसि दीनां विलपितैर्मन्तां किं वा मां नाभिभाषसे. இப்போ சொல்கிறேன் மண்டோதரி, ராவனுடைய அந்த பிரேத்தோடலை பார்த்து, மன்னரே, இப்போது நீங்கள் கிடைக்கிறதுக்கே அறியதும் மீண்ட மிகவும் நீண்டதுமான பாதையில் நீங்கள் சென்று விட்டீர்கள் இல்லையா? நீங்கள் போயாச்சு. துயரத்தால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னையும் உங்கள் கூடவே அழைத்து செல்ல வேண்டும். நீங்கள் இல்லாமல் நிச்சயமாக நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். துயரக்கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய என்ன இந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நீங்க மட்டும் தனித்து போக விரும்புகிறீர்களா? சொல்லுங்க. நான் இந்த மாதிரி பரிதவித்துக் கொண்டிருப்பவர்கள், நான் ஒரு துர்பாக்கியசாலி. உங்களுடைய பிரேத்த உடலை பார்த்துட்டு நான் புலம்பிக் கொண்டிருக்கேன். இப்போ அப்படியும் நீங்க ஏன் என்னோட பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களா? எங்க அவனுக்கு எங்க உயிர் இருந்தா தானே பேசட்டு. திருஷ்டுவான கல்வசி கிருத்தோ மாமியான வகுண்டிதாம் நிர்கதாம் நகரத்வாரா பத்யாம் ஏவா கதாம் பிரபோ பஸ்யேஷ்டதாராம்ஸ்தே பிரஷ்ட லஜ்ஜாவ குண்டிதான் பகேஷ் நிஷ்பதிதான் சர்வான் கதம் திருஷ்டுவான குப்பியசி. இப்போ மண்டோதரி பலுமரா, என்னுடைய நாதரே, பட்டணத்தினுடைய வாசல் இருக்கணும். அந்த வாயிலிருந்து முகத்தை மூடி திரை போட்டு கொள்ளாமலும் காலால நடந்ததுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய என்ன அரச குலத்தில் இருக்கக்கூடிய பெண்டைகளுடைய பண்பாட்டுக்கு ஏற்காத வகையில் நடந்த என்ன பார்த்துட்டு ஏன் கோபம் நீங்க கொள்ளாம இருக்கீங்க? நான் முகத்தை மூடின்றதான் வரணும். முகத்தை மூடாமையே நான் வந்திருக்கேனே. முகத்தை மூடாம நீ வெளில போகக்கூடாதுன்னு சொல்லுவேல அப்படின்றத கேட்குறான். அதாவது மனைவிகளிடம் பேரன்பு நீங்க செலுத்தக்கூடியவர். தங்களுடைய மனைவிகள் எல்லாரும் வெட்கத்தை விட்டு முக்காடும் இல்லாமல் அரண்மனையிலிருந்து வெகு தூரத்திற்கு
வந்திருக்காளே, அதையெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்க ஏன் அவர்கள் மீது கோபப்படாமல் இருக்கீங்க, அதை எனக்கு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு புலம்பினாலாம் மண்டோதரி. அயம் கிரீடாச ஹயஸ் தேனாதோ லாலப்பியதே ஜனஹ ந சைனமாஸ்வாசயசே கிம்பான பகுமன்யசே யாஸ்த்வயா விதவா ராஜன் கிருதாநைகா குலஸ்திரியா பதிவிரதா தர்மபரா குரு சுஸ்ரூஷணே ரதாக தாபி சோகாபி தப்தாபி சப்த பிரவசம் கதः त्वया விப்ரகிருதா பிரியத்ததா சப்தம் ததா கதம். இப்போ மண்டோதரி சொல்றா, நீங்க உல்லாசமாக இருக்கக்கூடிய அந்த கேளிக்கைகள்லாம் இருக்கணும், அதில் பங்கு கொண்ட இந்த மாது ஆதரவாக இருந்த கணவனை இழந்து தவிக்கிறாளே, இது உங்களுக்கு தெரியலையா? இவளை என்னை நீங்க எப்படி இன்னும் கூட சமாதானப்படுத்தாம இருக்கீங்க? நீங்க எல்லாருக்குமே சரி, எனக்கும் சரி, ஏகப்பட்டதான வெகுமதிகள் அளித்து மகிழ்விக்கவும் இல்லவே இல்லையே. பர்த்தாவே, கணவரே, மன்னரே, அறநெறியிலேருந்து கொஞ்சம் கூட நகராம இருக்காளோ? அப்படி இருக்கக்கூடியவர்கள் சான்றோர்கள் போற்றி பணிவடை செய்வதில் ரொம்பவும் ஈடுபாட்டோட இருந்தவர்களும் கற்புக்கரசிகளுமான ஏராளமான நல்ல குலத்தில் பிறந்த பெண்கள் உங்களால் அவர்கள் கணவர்களை இழந்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள் இல்லையா? அந்த பாவம் தான் இப்போ வருது. சோகத்தால் பரிதவிக்கக்கூடிய அவர்கள் கொடுத்த சாபத்தால் தான் இந்த சமயத்தில் நீங்க பகைவர்களிடம் சிக்கி யமதர்மராஜனுடைய பாசக்கயிற்றுக்கு நீங்க வசப்பட்டீர்கள் இல்லையா? அதான் உண்மை. உங்களால் துன்படுத்தப்பட்ட மற்றவர்களும் அந்தந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன சாபம் கொடுத்துருப்பா, அந்த சாபம் மொத்தமும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இப்போ பழித்து போயிட்டது அப்படின்னாலாம் மண்டோதரி ராமனுடைய பிரேதத்தை பார்த்து. பிரவாக சத்திய ஏவாயம் துவாம் பிரதி பிராயசோ நிருபா பதிவிரதானாம் நாகஸ்மாத் பதன்த்ய சுரூணி பூதலே கதம் ச நாம தே ராஜன் லோகாநாக்ரம்ய தேஜசா நாரி சௌரியமிதம் க்ஷூத்ரம் கிருதம் சௌந்தீர்ய மானினா அபனீயாஸ்திரம் ஆத்ராமம் என்மிருகஸ் சத்மனா त्वया ஆனீதா ராமபத்தினி சா தத்தே காதரிய லட்சணம். இப்போ சொல்கிறா மண்டோதரி ராமனோட பிரேத உடலை பார்த்து, என்னுடைய பர்த்தாவே, கணவரே, அரசரே, கற்புக்கரசிகள் இருக்கா பார்த்தேலா உலகத்தில், அவளுடைய கண்ணீரானது தரையில் விழுந்ததுன்னா
அந்த கண்ணீரானது அதனுடைய பலனை கொடுக்காமல் கண்டிப்பாக வீண் போகவே போகாது, வீண் போகவே கிடையாது அப்படின்றது தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. உங்களுடைய விஷயத்துல அது முற்றிலும் கண்டிப்பா உண்மையாயிடுத்து. பார்த்தீங்களா வேந்தரே, நீங்க அளவு கடந்த பராக்கிரமத்தினால இந்த 17-14 உலகங்களையும் வென்று எனக்கு நிகர் யாருமே கிடையாது, நான் தான் எல்லாம், நான் என்ற அகம்பாவத்திலும் செருக்கிலும் இருந்த தாங்கள் சீதை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருடி கொண்டு வருவது அப்படின்ற அந்த ஒரு அற்ப செயலை எப்படித்தான் நீங்க செஞ்சீங்க? நீங்க உங்களுடைய சகோதரியாகப்பட்ட சூர்பனகை சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால அதுல நீங்க விஷயத்தை கேட்டுட்டு வஞ்சனையாக ஒரு திட்டம் நீங்க தீட்டி ஒரு மாரீச்சன் என்பவனை வைத்து மாயமானை உருவாக்கி சீதைக்கு அந்த மானின் மீது ஆசையை காட்ட வைத்து இந்த ராமனை ஆசிரமத்திலிருந்து அப்புறம் போகச் செய்து அவருடைய மனைவியாகப்பட்ட சீதையை நீங்க கவர்ந்து வந்தீங்கல்ல, அது உங்களுடைய கோழைத்தனத்தை தான் காட்டுறது. அது வெற்றி வீரம் கிடையாது, அது கோழைத்தனம் தான் உங்கள்கிட்ட அப்படின்னு புலம்பினாலாம். காத்தரியம்ச நதே யுத்தே கதாசித் சம்ஸ்மராம் யகம் தத்துபாக்ய விபர்யாசாம் நூனம் தே பக்வலக்ஷணம். நீங்க ஏதோ ஒரு பொழுதுல போர்க்களத்தில் நீங்க கோழைத்தனமாக நடந்து கொண்டீர்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியானது என் நினைவில் கூட இல்லவே இல்லை. எந்த போரில் நீங்க கோழைத்தனம் நடந்துன்றதே கிடையாது. ஆனா நன்மையையே தரக்கூடிய நல்ல காலம் உங்களுக்கு மாறி போனவுடன் நீங்கள் கோழைத்தனமாக சீதையை திருடி கொண்டு வந்த அந்த நிமிஷத்திலேயே, அந்த நொடியிலேயே உங்களுடைய முடிவானது ஸ்தம்பித்து விட்டது. அன்றைக்கே நீங்க செத்து போயிட்டு அப்படின்றத உங்களுக்கு சூசகமா உணர்த்திருக்கு. அதை நீங்க புரிஞ்சிக்கல, அவ்வளவுதான். அதி தான நாக தாத்தஜ்ஞோ வர்த்தமான விசக்ஷணா மைதிலி மாகிருதாம் திருஷ்டுவா தியாத்வா நிஸ்வஸ்ய சாயதம் சத்யவாக்ஸ மகாபோகோ தேவரோமே யதப்ரவீத் சோயம் ராட்சசமுக்யானாம் விநாச பர்யுபஸ்திதः காமக்ரோத சமுத்தேன ஷசனேன பிரசங்கினாः. இப்போ மண்டோதரியை புலம்புறா, நீங்க ரொம்பவும் தோல்வலிமை மிக்கவர், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. சென்றது, அதாவது முடிந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய என்ற 3 காலங்களையும் பிரமாதமாக அறிந்த என்னுடைய மைத்துனராகப்பட்ட விபீஷணன் சத்தியம் தவறாதவர்.
மைதிலியை நீங்கள் திருடி கொண்டு வந்தீங்க. அதை தெரிந்து கொண்டதுமே அதை பற்றி சிந்தித்து பார்த்துட்டு இது நமக்கு நல்லதே கிடையாது அப்படின்றத உணர்ந்து ஏகமாக பெருமூச்சு விட்டுட்டு அரக்க தலைவர்களுக்கெல்லாம் அழிவு ஏற்பட போகிறது அப்படின்னு அன்னைக்கு சபையில் சொன்னாரோனோ அந்த விபீஷணன் சொன்னாரே, என்னுடைய மைத்துனர், அது நிகழ்ந்தே விட்டது இல்லையா? அவர் முக்காலமும் அறிந்தவர். காமத்திற்கும் கோபத்துக்கும் நீங்க இடம் கொடுத்துட்டு, அதனால மைத்துனராகப்பட்ட உங்களுடைய தம்பி விபீஷணன் அன்றைய தினம் அரசவையில் சொன்ன வார்த்தைகள் சொற்கள் அத்தனைக்குமே உண்மையாகி விட்டீர்கள் இல்லையா நீங்களே அப்படின்னு புலம்பினாலும். நிவృத்தஸ்த் வத்கிருதே அனர்த்தா சோயம் மூலஹரே மகான் त्वया கிருதமிதம் சர்வம் அநாதம் ரக்ஷசாம் குலம். இப்போ சொல்கிறான் மண்டோதரியே, உங்களை ஒரு நிமித்தமாக கொண்டு பேரழிவானது ஏற்பட்டு அரக்க குல ஆணி வேறையே பிடுங்கி போட்டு விட்டது. இப்பொழுது உங்களால் அரக்கர் குலம் முழுவதுமே அனாதையாக போயிடுத்து. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் காம மயக்கத்தில் உங்களுடைய பிடிவாதத்தினால இந்த போரானது மூண்டது. அதில் அரக்கர்களும் பாதுகாவலுக்கு இருந்தாலும் அந்த அரக்கர்களும் தாங்களும் மயக்கப்பட்டீர்கள். அதனால் நம்ம குலத்திற்கே யாருக்குமே நாயகர்னா நாதர் பர்த்தா கணவரானவர் இல்லாமல் போயிடுத்து. எல்லாரும் விதவையாயிட்டா அப்படின்னு புலம்பினாலாம். நகீத்துவம் சோசித்தவ்யோமே பிரக்யாத பலபௌருஷா ஸ்திரீஸ்வபா வாத்துமே புத்தி காருண்யே பரிவர்த்ததே சுக்ருதம் துஷ்கிருதம் சத்வம் கிரகீத்வா ஸ்வாம் கதிம் கதः ஆத்மானம் அனுசோசாமி த்வத் வியோகேன துக்கிதா. உங்ககிட்ட இருக்க ஆண்மை பேராற்றல் அதெல்லாம் எல்லாராலும் அறியப்பட்டது தான், அதில் சந்தேகம் கிடையாது. வீர சொர்க்கத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களை குறித்து நான் வருந்த வேண்டியதே கிடையாது. இருந்தாலும் பெண்ணினுடைய இயல்பினால் என்னுடைய மனமானது மயங்கி இந்த மாதிரி உங்ககிட்ட உங்களுடைய பிரேத்தத்தை பார்த்து நான் புலம்பிக் கொண்டிருக்கேன். நீங்கள் செய்த புண்ணியத்தையும் பாவத்தையும் எடுத்துக்கொண்டு கைகொண்டு உங்களுக்கு விதிக்கப்பட்ட வழியில் நீங்கள் சென்று விட்டீர்கள். உங்களை பிரிந்து தவிக்கக்கூடிய என்னை பற்றி இல்லவா நான் துக்கப்பட வேண்டும்? என்னை பற்றி நான் தான் துக்கப்பட்டுக்கணும். நீங்களா பட போகிறீங்க? நீங்கள் சொர்க்கத்துக்கு போயாச்சு அப்படின்னாலும். சுக்ருதாம் ஹிதகாமானாம் நஸ்ருதம் வசனம் துவயா பிராத்ருணாம் சாபி கர்த்தியேனா யதமுக்தம் துவயானகா ஏத்வர்தயுக்தம் விதேவஸ்ரேய
ஸ்ரேயஸ் கரமா தாருணம் விபீஷணே நாவிகிதம் ந கிருத்தம் ஹேதுமத்வயா ஹேதுமத்வயா. நீங்கள் கொஞ்சம் கூட மாசற்றவர் தான், அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நாம் அனைவருடைய நலனை விரும்பக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள் கூறிய சொற்களை நீங்கள் முற்றிலுமாக கேட்கவே இல்லை. அதுலேயும் முக்கியமாக விபீஷணன் மன்னரான அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பணிவான முறையில் சபையில் உங்ககிட்ட தனிமையிலும் கூறிய அனைத்து சொற்களையுமே அரச நீதிக்கு பொருத்தமாகவும் பொருள் உள்ளதாகவும் நாம் அனைவருக்குமே நன்மை பயக்கக்கூடிய காரிய காரணங்களுடன் கூடியதாகவும் இருந்தது இல்லையா? உங்ககிட்ட அவர் பேச வரும்போது நானும் அங்கே தான் இருந்தேன், தனிமையில் பேசும்போது. ஆனால் நீங்களும் அவர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கூட ஏற்கவே இல்லையே, அதனால் வந்த தீவினை தானே இது அப்படின்னு புலம்பினாலாம். மாரீச கும்ப கர்ணாபியாம் வாக்கியம் மம பிதுஸ்ததா நஸ்ருதம் வீரிய மத்தேனா தசேதம் பலமீத்ருதம். மாரீசனும் கும்பகர்ணனும் என்னுடைய தந்தை. அப்போது கூறிய நல்ல விதமான சொற்கள் அனைத்துமே நீங்கள் அந்த சமயத்தில் வீரத்திலேயே இருமாப்பு அடைந்திருந்த காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் கூட செவி கொடுத்து கேட்கவே இல்லை. அதனுடைய பலன்தான் இப்பொழுது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பலமினானாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே சதுர்தசோத்தர சததம சர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 114வது சர்க்கத்தில் 77வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 78வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். லோகா சமஸ்தா சுனோ பவந்து சுபம் அஸ்து ததாஸ்து.